1. மாக்கியவல்லி எந்த நூலை எழுதியுள்ளார்? A. தி ஒடிசி. B. தி ரிபப்ளிக். C. தி பிரின்ஸ். D. தி லிவைதன். விடை தி பிரின்ஸ். 2. மாக்கியவல்லி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? A. பிரான்ஸ். B. இத்தாலி. C. ஸ்பெயின். D. ஜெர்மனி. விடை இத்தாலி. 3. மாக்கியவல்லியின் கருத்துப்படி ஒரு ஆட்சியாளர் எவ்வாறு செயல்பட வேண்டும்? A. எப்போதும் நேர்மையாக. B. மனிதனாகவும் மிருகமாகவும். C. சிங்கமாக மட்டும். D. நரியாக மட்டும். விடை மனிதனாகவும் மிருகமாகவும். 4. மாக்கியவல்லியின் கருத்தில் குடிமக்களின் விசுவாசம் எப்படி இருக்கும்? A. எப்போதும் உறுதியாக இருக்கும். B. எப்போதும் மாறக்கூடும். C. அரசுக்கே ஆதரவாக இருக்கும். D. மன்னரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். விடை எப்போதும் மாறக்கூடும். 5. ஆட்சியாளர்கள் எதை தவிர்க்க வேண்டும் என மாக்கியவல்லி கூறுகிறார்? A. வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. B. வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது. C. வெளிப்படையாக பக்தியுடன் இருப்பது. D. அடிமையான வாழ்வு. விடை வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது. 6. தி பிரின்ஸ் எந்த பிரிவைச் சேர்ந்த நூல்? A. அரசியல். B. இலக்கியம். C. ஆன்மீகம். D. அறிவியல். விடை அரசியல். 7. மாக்கியவல்லி ஆட்சியாளருக்கு எந்த இரு மிருகங்களின் பண்புகளை கொண்டிருக்க வேண்டுமென கூறுகிறார்? A. நரி மற்றும் சிங்கம். B. யானை மற்றும் சிங்கம். C. நரி மற்றும் புலி. D. குரங்கு மற்றும் சிங்கம். விடை நரி மற்றும் சிங்கம். 8. மாக்கியவல்லியின் அரசியல் கோட்பாடு எதை குறிப்பிடுகிறது? A. மத ஒழுங்கு. B. நகைச்சுவை அரசியல். C. யதார்த்த அரசியல். D. சமூக சமத்துவம். விடை யதார்த்த அரசியல். 9. மாக்கியவல்லியின் கூற்றுப்படி ஆட்சியாளர்கள் எதை குறைவாக கவனிக்க வேண்டும்? A. பயம். B. மக்கள் அன்பு. C. அதிகாரம். D. அரசியல் பசுங்கல். விடை மக்கள் அன்பு. 10. மாக்கியவல்லி எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? A. 12ஆம் நூற்றாண்டு. B. 13ஆம் நூற்றாண்டு. C. 15ஆம் நூற்றாண்டு. D. 18ஆம் நூற்றாண்டு. விடை 15ஆம் நூற்றாண்டு. 11. மறுமலர்ச்சி எந்த காலத்தில் நிகழ்ந்தது? A. 10ஆம் நூற்றாண்டு. B. 12ஆம் நூற்றாண்டு. C. 14 முதல் 17 வரை ஆம் நூற்றாண்டு. D. 19ஆம் நூற்றாண்டு. விடை 14 முதல் 17 வரை ஆம் நூற்றாண்டு. 12. மறுமலர்ச்சி முதன்மையாக எந்த நாட்டில் தொடங்கியது? A. பிரான்ஸ். B. இங்கிலாந்து. C. இத்தாலி. D. ஸ்பெயின். விடை இத்தாலி. 13. மறுமலர்ச்சி காலம் எந்த நாகரிக வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு வந்தது? A. மதச்சார்பின்மை மற்றும் அறிவியல் வளர்ச்சி. B. பழங்கால நாகரிகத்திற்கு திரும்புதல். C. முழுமையான மத அடிப்படை சிந்தனை. D. இருண்ட காலம் தொடர்ந்தது. விடை மதச்சார்பின்மை மற்றும் அறிவியல் வளர்ச்சி. 14. மறுமலர்ச்சியின் முக்கியமான கலைஞர்கள் யார்? A. அரிஸ்டாட்டில் பிளேட்டோ. B. மைக்கேலேஞ்சலோ டாவிஞ்சி. C. நியூட்டன் டார்வின். D. காஃப்கா டஸ்தோயெவ்ஸ்கி. விடை மைக்கேலேஞ்சலோ டாவிஞ்சி. 15. மறுமலர்ச்சி காலத்தின் சிறப்பம்சம் என்ன? A. மத அதிகாரம் அதிகரித்தது. B. கலை அறிவியல் சிந்தனை வளர்ச்சி. C. தொழில்நுட்பம் முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. D. இருண்ட காலம் தொடர்ந்தது. விடை B. கலை அறிவியல் சிந்தனை வளர்ச்சி. 16. மறுமலர்ச்சி காலத்தில் எந்த துறைகள் அதிக வளர்ச்சி பெற்றன? A. ஆன்மீகம் மற்றும் யோகா. B. கலை அறிவியல் இலக்கியம். C. போராட்டங்கள் மற்றும் படைகள். D. சூழல் மற்றும் வேளாண்மை. விடை கலை அறிவியல் இலக்கியம். 17. லியானர்டோ டாவிஞ்சி எந்த நாட்டை சேர்ந்தவர்? A. பிரான்ஸ். B. இத்தாலி. C. ஜெர்மனி. D. ஸ்பெயின். விடை இத்தாலி. 18. டாவிஞ்சியின் புகழ்பெற்ற ஓவியம் எது? A. தி ஸ்க்ரீம். B. மோட்சார்ட். C. மோனலிசா. D. நட்சத்திர இரவு. விடை மோனலிசா. 19. இறுதி விருந்து ஓவியம் யாருடன் தொடர்புடையது? A. ரோமன் காவலர்கள். B. கிரேக்க தத்துவஞானிகள். C. இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சீடர்கள். D. மன்னர்கள். விடை இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சீடர்கள். 20. லியானர்டோ டாவிஞ்சி எந்த துறையில் முதன்மையாக சிறந்தார்? A. கணிதம் மட்டும். B. இசை மட்டும். C. பல்வேறு திறமைகள் கலை அறிவியல் பொறியியல். D. சுத்தமான மதபோதகர். விடை
சி பல்வேறு திறமைகள் கலை அறிவியல் பொறியியல்.